பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வலியுறுத்தி கலிபோர்னியாவில் உள்ள டிஓசிஎம் என்ற தன்னார்வ இயக்கத்தினர் கையெழுத்து இயக்கம் ஒன்றை தொடங்கியுள்ளனர். சென்னை பிரஸ் கிளப்பில் டிஓசிஎம் அமைப்பின் நிறுவனர் ஆதிபென் போஸ் நந்திஜி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அமைதி மற்றும் ஒற்றுமை, மனிதநேயம் உள்ளிட்ட 9 அம்சங்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் உள்ளதாகவும், ஆகையால் அவருக்கு நோபல் பரிசு வழங்க வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமருக்கு நோபல் பரிசு வழங்க வலியுறுத்தும் பரிந்துரை பிரச்சாரத்தை இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்தார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் டிக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட் தன்னார்வ அமைப்பின் நிர்வாகிகள் டாக்டர் ராமேஸ்வரன், சதீஷ் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர். சரிங்க, இப்போ டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் 9 பாயிண்ட் இருக்கு. எங்கள் பிளாட்ஃபார்மை பார்க்கும்போது நாங்கள் பார்க்குறோம், பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இந்த பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே அவங்க பண்ணுற வேலையில், அவங்க இதுவரைக்கும் பண்ண இனிஷியேட்டிவ்ல எல்லாத்துலேயுமே ஒரு படி நமக்கு ஒரு படி பெருசாக பண்ணியிருக்காரு. அதுக்கு ரெக்கக்னிஷன் இல்லை, அதுவும் வேர்ல்டு ப்ரெஸ்ஸில் ரெக்கக்னிஷன் இல்லை. எங்கள் இன்டென்ட் நம்ம இந்த ரெக்கக்னிஷனை குளோபல் லெவலில் எடுத்து காட்டணும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணோன்னா எங்கள் நம்பிக்கை பிரைம் மினிஸ்டர் மோடிஜியினோட நோபல் பீஸ் பிரைஸ் நம்ம நாட்டினோட பண்பாடை எடுத்து காட்டும். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு நோபல் பரிசுக்கான நாமினேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அவருக்கு கொடுக்கணும், எந்தெந்த காரணங்களுக்காக அவருக்கு இந்த பரிசு உகந்ததாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களுக்காக நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை ஒரு டிஓசிஎம் அமைப்பு கலிஃபோர்னியாவில் இருக்குது. 16 ஆண்டு காலத்துக்கு மேலே இந்த அமைப்பை பேணி பாதுகாத்துட்ருக்காரு. இது மூலமாக பல நல்ல காரியங்களை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு தனிநபராக யோசித்து இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான விஷயங்களை நம்ம உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த டிஓசிஎம் பிறந்தது. ஸோ மோடிஜிக்கு நோபல் பரிசு கொடுக்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம நந்திஜி போஸ்ஜி பார்த்திங்கன்னா அதிபன் போஸ்ஜி இதை முன்கள் எடுத்து இதை கொண்டு போகிறதுக்கு உலகம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட வந்ததுக்கு எனக்கும் பெருமையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் போகணும், உலகமுலக அனைவருக்கும் போகணும். இந்த உடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, அதில் போயிட்டு ஓட்டு எலெக்ஷன் மாதிரி இருக்கும். உங்களோட பேர், ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபோன் நம்பர் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இதில் எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காலேஜுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மனசு செய்கிறாங்க. நாங்கள் இது ஒரு வித்தியாசமாக ஒரு புதுசாக இது ஒரு டெமோக்ரஸி செய்கிறதுக்காக ஒரு மனசுக்குள்ள ஒரு அன்பாக ஒரு சோசியல் ஆக்டிவாக எல்லா பேருமே ஒன்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். நண்பர்கள் அனைவரும், சிஸ்டர், மதர், பிரதர் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணுக்காக இந்த நோக்கத்தை நான் கொண்டு வந்திருக்கோம்.